ஓம் மோஷிகவாகனமோதகஹஸ்த சாமலகர்ண விலம்பிதசூத்ரக வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்னவிநாயக பாத நமஸ்தே. ஆயி ஆனந்தவல்லே அமிர்தகலதரி ஆதிசக்தி மகம் மாயே மாயஸ்படிகமணி மாமதங்கே ஷடங்கி ஞானார்த்த பரிமலனயகரீம் நாதவிந்துதாரிணி நாதாந்ததர்ப்பணகரீம் ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணீம் அம்பா நமோஸ்துதே. அன்பார்ந்த தாய்மார்களே, அன்னை பராசக்தி நாம் கேட்குற வரங்கள், நம்ம குடும்பத்திற்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய ஒரு பொன்னான விழா நவராத்திரி பெருவிழா. அந்த நவராத்திரி பெருவிழா அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி பிறந்து அன்று முதல் நாள் உற்சவத்திலிருந்து அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரையிலும் அந்த 10 நாள் பெரிய விழா. அந்த நவராத்திரி பெருவிழாவில் அக்டோபர் 3லேருந்து அக்டோபர் 17 வரைக்கும் இது ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு. அம்மா, என்னுடைய மகளுக்கு கல்யாணம் நடக்கணும், அந்த நவராத்திரியில் அகண்டத்துக்கு வந்து எண்ணெய் விட்டுட்டு போங்க, கல்யாணம் ஏற்பாடாகும். அம்மா, எனக்கு சொந்த வீடு அமையணும், அந்த அகண்டத்தில் எண்ணெய் விட்டுட்டு போங்க, அந்த பராசக்தி உங்களுக்கு துணை இருந்து அந்த சொந்த கிரகத்தை 14 மாதங்களில் தருவாங்க. அம்மா, என் மகனுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், அந்த அகண்டத்தில் எண்ணெய் விடும் பொழுது மகனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை 24, 25 அமைச்சு தருவாள். அம்மா, என் பிள்ளைங்க என் சொல்படி கேட்கலையே அப்படியும் மனம் கலங்கி இருப்பாங்க. அந்த நவராத்திரியில் வந்து அகண்டத்துக்கு எண்ணெய் விட்டுட்டு போங்க. இந்த ராஜராஜேஸ்வரி பீடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பெலாக்குப்பம் என்கின்ற கிராம எல்லையில் அந்த ராஜராஜேஸ்வரி மேல்நிலை பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளியினுடைய வளாகத்தில் தான் அம்பாளுடைய பீடம். இந்த பிரதி செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு அருள்வாக்கு சொல்லக்கூடிய நாட்கள். அம்பாள் வந்து, அம்மா இன்றைக்கி உங்ககிட்ட வரணும், அருள்வாக்கு கேட்கணுன்றவங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டு தேதி வாங்கிக்கின்னுட்டு வாங்க அம்மாவுடைய பீடத்துக்கு. அந்த நவராத்திரி பெருவிழாவில் வந்து அந்த அக்டோபர் 3ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இஷ்டகாமியார்த்த பலம் சித்திரஸ்து, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தி தரக்கூடிய ஒரு விழா அந்த நவராத்திரி பெருவிழா. அந்த விழாவை நடத்துறதுக்கு ஒவ்வொரு இந்த ஸ்ரீ ரகுராமடிகளார் இந்த அபூர்வ விஷயம் பார்க்குறீங்களே, ஒவ்வொரு தரம் போடும்போது அந்த 1000 பேர் அழகாக பார்ப்பீங்க. அந்த 1000ல் 10 பேர் வேணும் இப்போ இந்த நவராத்திரி விழாவை நடத்துறதுக்கு. அந்த 10 அதிர்ஷ்டசாலி அம்பாள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இப்போ அனுகிரகம் பண்ணுறா. அந்த ஒரு நாள் விழாவை அம்மா நாங்கள் நடத்தி தரோம். அம்பாளுக்கு உரியத அன்னதானம், அவளுக்கு சிறப்பு அபிஷேகம், புது வஸ்திரங்கள், நவராத்திரி மண்டபத்தில் அகண்ட பூஜை, தீபத்துக்கு, துர்கா லக்ஷ்மி கலசத்துக்கு சகசிரநாம அர்ச்சனை. அந்த யாகசாலையில் வந்து ஓம் கார்த்தியாயனாய வித்மகே கன்யகுமாரி தீமகே தன்னோ துர்க பிரச்சோதயா ஸ்வாஹா அப்படின்னு விடும்பொழுது, அந்த சமைத்து நெய் அதை விடும் பொழுது அந்த நாள் உற்சவம் யார் பண்ணாங்க அப்படின்னும்போது அவள் வீட்டில் என்ன கஷ்டம் இருக்குது, பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், வாழ்க்கை அமைஞ்சும் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கமேன்றவங்க, ஏதோ ஒரு குறை மனசுக்குள்ளார இருக்கும். அவங்க ஏதோ ஒரு நவராத்திரி இந்த 10 நாளில் ஒரு நாள் பூஜை பண்ணுறீங்க. அந்த சமைத்து வந்து வாங்கும் பொழுது அந்த 1000 கரங்கள் நீட்டி அந்த துர்கா பரமேஸ்வரி வந்து அந்த அவிர்வாகத்தை ஏற்றுக்கிறார் நீங்கள் பண்ணுற பூஜை, அந்த உற்சவத்தை. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உள்ளத்தில் கனலையும் கண்களில் கண்ணீரையும் வைத்திருக்கீங்களே, அந்த கண்ணீரை போக்கி நலன்களை அதிசீக்கிரத்தில் அனுகிரகம் பண்ணுவாளாம்.
எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எண்ணில் அடங்கா பிரச்சனைகள் இருக்கே தாயே. அந்த ஒரு நாள் பூஜை பண்ணி அத்தனை பிரச்சனைகளும் அவளுடைய ஒரு அனுக்கிரக பார்வை, அம்மாவுடைய அனுக்கிரக பார்வை பெறணும். அவள் எல்லாத்தையும் அவள் சரி பண்ணி கொடுப்பா. பல காலம் நீ பொறுத்திருந்தாலும் அவள் கம்முன்னு வேடிக்கை பார்க்குறான்னு நினைக்க வேண்டாம். அவள் ஒரு சந்தர்ப்பம் வச்சிருக்கிறா பராசக்தி. அந்த சந்தர்ப்பத்தை இந்த நவராத்திரியில் நீங்கள் பூஜையில் கலந்துக்கோங்க. அவள் அனுகிரகம் பண்ணி உங்களுக்கு வெற்றிகரமாக உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருவா. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க தவறாது இந்த நவராத்திரி 10 நாள் பூஜைக்கு 10 அதிர்ஷ்டசாலிங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனடியாக பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏன்னா இருக்கிறது இன்னும் 35 நாட்களோ 29 நாட்களோ தான் இருக்குது. அந்த 10 அதிர்ஷ்டசாலி இந்த 1000 பேர் பார்க்குறீங்க. அந்த 1000 பேரில் யாருக்கு அந்த பாக்கியம், அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி என்பது போல அந்த பாக்கியம் உங்களுடைய குடும்பத்திற்கு, சந்ததிகளுடைய க்ஷேமத்திற்கு, குடும்பத்தில் அவளுடைய அனுக்கிரகம் மழை பொழிவனும், அன்னை பராசக்தி வீட்டுக்கு வரணும். அந்த விஜயதசமி கலசம் வீட்டில் வைக்கணும் பீரோவில். அந்த கலசம் வீட்டில் இருக்கும். அந்த காய்கறி அரைஞ்சிக்கினே இருப்பாங்க. லேசாக கண்ணில் தண்ணி வரும். என்னன்னா 27 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் ஏற்பாடாகலை. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, ஒரு மழலை செல்வம் உண்டாகலை. அம்மா எங்கள் வீடு 10 வீடு வாடகை வீடு மாறிட்டேன் அப்படின்னு மலமலன்னு கண்ணீர் விடும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கினே அந்த சொந்த வீடு அமையணும். என்ன நினைக்கிறோமோ அந்த விஜயதசமி கலசம் நீங்கள் பண்ண நவராத்திரி பூஜை பண்ண அந்த பிரதான கலசம் உங்கள் பீரோவில் இருக்கும் பொழுது அந்த கலசத்தில் அம்பாள் இருப்பாளாம். 12 ஆண்டுகள் உங்கள் குடும்பத்தில் அந்த பீரோவில் அம்பாள் உட்காந்துட்டு இருப்பாளாம். ததாஸ்து, சீக்கிரம் இந்த 1.5 வருஷத்தில் நல்லபடியாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணு. அதே போல் இந்த வருஷம் பிப்ரவரிக்குள்ளார பொண்ணுக்கு நல்ல இடம் ஏற்பாடாகட்டும். 2025 துவக்கத்திலேயே ஒரு மழலை செல்வ பாக்கியம் உண்டாகட்டும். அதை ததாஸ்துன்னு சொல்லுவாளாம். போகிறாருப்பா, 200 ரூபா வக்கீல் போகிறாரு, டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணி 2 கேரியர் அழகாக பையில் போட்டு 2 டப்பாவை போட்டு அனுப்புகிறேன். மணி 4 மணிக்கு வராரு. அந்த டப்பாவில் அந்த சாதம், பொரியல், குழம்பு அப்படியே இருக்கும். வண்டி 200 ரூபா பெட்ரோல் செலவு பண்ணிவிட்டு வந்தார். வந்து உட்காந்து அப்படியே ஆயாசமாக அப்படியே உட்காந்துருப்பார். லேசாக அவர் கண்ணில் தண்ணி வரும். என்னங்க சொல்லுங்கள், எல்லாம் அலைச்சலாக இருக்கிறதே தவிர கைக்கு வர மாதிரி இருக்குமா, வாய்க்கு எட்டலை தாயி அப்படின்றாரு. அதுக்கு காரணம் அந்த தடைகள். அந்த தடைகளுக்கெல்லாம் திருஷ்டி ஒவ்வொரு குடும்பத்திலையும், இந்த நிகழ்ச்சி பார்க்குற அத்தனை குடும்பத்தாரிலையும் திருஷ்டி இருக்குது. அந்த திருஷ்டிக்கு அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். 18 நாள் யுத்தத்தில் பரமாத்மா அர்ஜுனனை கீழே இறங்க சொல்கிறார். இத்தனை நாள் நீ கை கொடுப்ப, நான் இறங்கினனே, இன்றைக்கி என்னை குதிக்க சொல்கிறியே முதல்ல தட்டிலேருந்து, தேர் தட்டிலேருந்து. கண்ணா நீ ஏதோ சொல்கிற காரணம் இருக்குன்னு கீழே குதிக்கிறார். அடுத்த க்ஷணம் பரமாத்மா கீழே குதிக்கிறார். அந்த ரதம் பஸ்மமாக அப்படியே தீப்பொறியாக மறைந்து போய்விடுத்து. அவ்வளோ திருஷ்டி அந்த 18 நாள் யுத்தத்தினுடைய திருஷ்டி அந்த ரதத்தின் மீது. அது மாதிரி உங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சி இந்த பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தாரிலையும் திருஷ்டி அதிகமாக இருக்குது. இந்த திருஷ்டிக்கு கோடி பணம் செலவு பண்ணாலும் அது சரியாகாது. ஒரே ஒரு நாள் அந்த நவராத்திரியில் தான் அவள் அந்த திருஷ்டியை அகற்றுகின்றாள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது பாருங்கள், ஏதோ வர மாதிரி இருந்து தாயே. வீட்டில் பஜ்ஜா பை எடுத்து வந்து வச்சார். மறுநாள் காலையில் 2 மணிக்கெல்லாம் ஆள் அனுப்பி அந்த பஜ்ஜா பை வாங்கி போயிட்டார். அதில் ஏதோ ஒரு சின்ன கத்தை எடுத்து பீரோவில் வச்சுக்கலாம்னு பார்த்தா கூட பாவம், எடுக்காத அப்படியே பேங்க்கில் கட்டணுன்றாரு. அப்போ பசங்களும் வளர்ந்துட்டாங்க, கல்யாணம் ஆகிற வயசு, மேல் படிப்புக்கு நுழையிற டைமு. எதையுமே அவருக்குன்னு எடுத்துக்க மாட்டேன்றாரு, பசங்களுக்கும் கொடுக்க மாட்டேன்றாரு. நல்ல வருமானம் என்னவோ இருக்குது, அதான் தன் சொந்த வாழ்க்கையில் பயனில்லாமல் இருக்குது தாய். அதாவது ஊருக்கு புகழாகவும் வீட்டில் ஒரு மனசுக்குள்ளார கண்ணீர் விடுவாங்க. நிறைய இருக்குன்னு தான் சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க தாய்மார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாருமே. அதனால் அந்த திருஷ்டியை போக்குங்க. அந்த நவராத்திரி பூஜைக்கு பதிவு செய்து ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆண்டு முழுவதும் பார்க்குறீங்க. அம்மாவுக்கு ஏதாவது ஒரு குரு காணிக்கை எளிய முறையில் அனுப்பணும்னு நினைப்பீங்க. அந்த நவராத்திரியில் அம்மா ஒரு புடவை, நூல் புடவை அனுப்புகிறேன் தாய். இல்லை தாய், ஒரு பட்டு புடவை அனுப்புகிறேன். இல்லை தாய், எனக்கு அவ்வளோ வசதி இல்லை, ஒரு நாட்டு புடவை ஒன்று ராஜராஜேஸ்வரி கட்டுங்க, அம்பாளுக்கு அனுப்புகிறேன். 1 கிலோ மஞ்சள் அனுப்புகிறேன் தாய். குங்குமம் 1 கிலோ அனுப்புகிறேன். அந்த சகஸ்ரநாம அர்ச்சனையில் அபர்ணாயை நமகன்னு அந்த குங்குமம் போடுவாங்க. அபர்ணாயின திக்கிற்றவர்களுக்கெல்லாம் அவள் வந்து படி அளப்பாளாம்.
அபர்ணாயை நமக. அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு வரி அபர்ணாயை நமகன்னு வருது. அந்த நவராத்திரி பூஜைக்கு நீங்கள் அந்த குங்குமம் அனுப்பும் பொழுது அந்த 1008 அந்த சுமங்கலிங்க அர்ச்சனை பண்ணுவாங்க எல்லோரும். அந்த குங்குமத்தை எடுத்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க. அர்ச்சனை நடந்துனே இருக்கும். அபர்ணாயை நமகன்னு அந்த ஸ்லோகம் வரும். அந்த குங்குமம் போடும் பொழுது இந்த குங்குமம் யார் வாங்கி கொடுத்தாங்களோ அதுக்கு ஒரு கதை கூட சொல்லியிருப்பேன். பெரிய ஜமீன்தார், நிறைய சொத்து பத்து, பல ஆயிரம் வேலி நிலங்கள் அத்தனையும் இருந்து தான தர்மங்களாகவே செய்துட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கிற 1 கோடியில் கடைசியில் ஜமீன்தார் மாளிகை விட்டு 1 கோடியில் குடிசையில் வாழறார். தினம் இவர் லலிதா சஹஸ்ரநாமம் பண்ணுவார். ஒரே ஒரு பொண்ணு, பையன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டான். நீங்கள் இன்னும் மாற மாட்டீங்க அப்படின்னு இந்த காலத்தில் அந்த பாஷை எல்லா வீட்லேயும் இருக்குது. நீங்கள் மாற மாட்டீங்க. ஆன்மீகத்தை விட்டு எப்படி மாற முடியும்? பெரியவர்கள் காலத்துலேருந்தே ஆன்மீகத்தில் வந்துட்டோம். பிறருக்கு கொடுத்து வாழக்கூடிய குணம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே. மற்றவங்க பசிக்கு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு பசி கொடுத்துட்டு பரவாயில்லை அடுத்த வேளை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றவங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க நம்பர் 1. அப்படிப்பட்ட அந்த குங்கும அர்ச்சனை நடந்துட்டுருக்கு. அவர் குங்கும அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறார். குங்கும அர்ச்சனை முடிஞ்சு அந்த சுமங்கலிகளுக்கெல்லாம் புடவை வடை பாயசத்தோடு சாப்பாடு போட்டு அனுப்புகிறார். அந்த ஒரு ஆன்மீகம் நிறைந்தவர். அப்படிப்பட்ட ஒரு நாள் அவருக்கு அதிக கடன் வந்து விட்டது. அப்போ மனசில் பயந்துகிட்டே குங்கும அர்ச்சனை பண்ணுறார். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீமத் மகாராஜ்ஞி நமக. இந்த அந்த கதையை நினைக்கும் போதே எனக்கே கண்ணில் தண்ணி வருது. அதில் ஒரு இடத்துல அவர் வந்து அபர்ணாயி நமக அந்த குங்குமத்தை போடும் பொழுது அவர் கண்களிலிருந்து விழக்கூடிய அந்த கண்ணீர் துளிகள் கைலாய பர்வதத்தில் இருக்கிற அந்த ராஜராஜேஸ்வரி உமாமகேஸ்வரி பாதத்தில் வந்து அந்த கண்ணீர் துளியும் குங்குமம் வந்து விழுது. அதாவது அபர்ணாயை நமக, திக்கற்றவர்களுக்கு நீ வந்து எல்லா காரியம் பண்ணி கொடுப்பேன்றது அர்த்தம். அப்படி அந்த குங்குமத்தை போடும் பொழுது அடுத்த க்ஷணமே அம்பாள் ஒரு மாட்டு வண்டி நிறைய அவர் நகையும் நட்டும் பணமும் பொருளும் எடுத்து வந்து அவளே இறங்கி வந்து அதை தோட்டத்தில் கட்டிட்டு வண்டியை நிறுத்தி அந்த 7 தவளை நிறைய இருக்குது பொற்காசுகள். அங்கே நிற்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டாங்க. என்ன நான் இந்த பத்திரம் இருக்குது, எனக்கு பணம் வேணும், இந்த பத்திரத்தை இப்படி கொண்டா, இந்த உனக்கு கொண்டாட பணம். ஒவ்வொருத்தரும் என்னென்ன கடன் வாங்கினாங்களோ அத்தனை கடனை அவளே கொடுக்குறாளாம். கொடுத்துட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு என் பையன் வருவான் வெளியே, அம்மா வந்து போச்சு சொல்லுங்கன்னு. அவள் அது தியானம் ஆகிட்டா. வெளியே வர்றார், பயந்துகளும் எட்டி பார்க்குறாரு, யாரும் வந்துட்டா இல்லைக்கேன்னு. அப்போ சொல்கிறாங்க, யாரோ உங்கள் அம்மா வந்தாங்க, பின்னாடி ஒரு பெரிய காமதேனு மாதிரி ஒரு மாடுங்க, இந்த பக்கம் வண்டி பொற்குவியலாக இருக்குது, என்னன்னு தெரியல. வந்து பார்க்குறார். வந்தவ அவள் தான். யார்? கைலாயத்திலிருந்து அன்னை பராசக்தி. அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அந்த ஒரு நாள் பூஜை பண்ணும் பொழுது அந்த சமித்து அக்னியில் போடும் பொழுது கார்த்தியாயனாய வித்மகே கன்யகுமாரி தீமகே தன்னோ துர்க பிரச்சோதய ஸ்வாஹா. வீட்டில் ஒரு காலத்தில் பெரியவங்க காலத்தில் மூட்டை கணக்கில் 1000 மூட்டைங்களாக இருந்தது. அப்புறம் ஒரு குடோன் நிறையா மூட்டைங்க இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு சின்ன ரூம் நிறையா மூட்டை இருந்தது. அப்புறம் எல்லாத்தையும் சொத்தெல்லாம் அப்படியே கிடக்குது. டவுனுக்கு பிழைக்க வந்துட்டாங்க. அப்போ அங்கே டவுனுக்கு போயிட்டு ஒரு 10 கிலோ அரிசி தான் வாங்கி வந்து வைக்கிறாங்க. நிலம் அப்படி இருக்குது, வீடு இருக்குது, எல்லாம் இருந்தும் எதுவும் கையில் வரலை. வெறுங்கையில் முழம் போடுற மாதிரி இருக்குது. எவ்வளோ லட்சக்கணக்கான குடும்பங்கள் எல்லா அந்த ஒரு நேரம் அவர்களுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை அனுகிரகம் பண்ணணுன்ற நேரம் காத்துன்ருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தாரும் அந்த நவராத்திரி பூஜை செய்து அந்த ஒரு நாள் பூஜையில் கலந்து கொண்டு உங்களால் முடிந்த அன்னதானம், அந்த 108 சகஸ்ரநாமம் அஷ்டோத்திர அர்ச்சனை, 1008 போற்றி மலர் சகஸ்ரநாம அர்ச்சனையில் கலந்துக்கிறது, அந்த மாதிரி குங்குமம், மஞ்சள், நெய், அன்னதான சாமான்கள் இப்படி அனுப்பலாம். நீங்கள் அந்த என்னென்னா ஒரு நாள் உற்சவம் பண்ணும் பொழுது அந்த சாப்பாடு போடுவாங்க. ஒரு 50-60 பேர் வருவாங்க பொதுவாக இங்கே அந்த பூஜை நேரத்துக்கு. அப்படி வரும்போது அவங்களுக்கு யதாசக்தி அந்த தயிர் சாதமோ சாம்பார் சாதமோ, சில நேரத்தில் அந்த இயற்கை இடையூறுகள் இல்லாமல் இருந்தால் வடை பாயசத்தோட சாப்பாடு, இப்படிலாம் இருக்கும் பொழுது அந்த கூட்டத்தோட கூட்டமாக அந்த பரதேவதை வந்து சாப்பிட வருவாள். அந்த ஒரு நாள் உற்சவம் பண்ணிங்க பாருங்கள், யாரோ அந்த குடும்பத்தினருடைய பிரசாதத்தை எடுத்து அப்படி சாப்பிடுவாள். அதை சாப்பிடும்போது 7 தலைமுறைக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு அவளே வந்து நேராக வந்து அனுக்கிரகம் பண்ணிட்டு வருவாள்.
இந்த அடிகளார் தவளை எதுவும் அளப்படாரு, குங்குமம் அளப்படாருன்னு. இந்த தவளையோட குங்குமத்தோடு அவளும் புறப்பட்டு வருவாள். யார்? அன்னை பராசக்தி. அந்த உள்ளன்போடு செய்கிறவங்களுக்கு அவள் நிச்சயம் வருவாள். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இப்போ அபூர்வ விஷயத்துக்கு வருவோம். மஞ்சள் தூள் கலந்து அந்த மஞ்சள் தூளில் அழகாக வீட்டில் பூஜை ரூமில் கோலம் வரையணும். அதாவது திருவோணம், ரோகிணி இந்த நட்சத்திரத்தில் அமாவாசை இந்த தினங்களில் அந்த மஞ்சள் தூளில் கோலம் வீட்டில் பூஜை ரூமில் வரைந்து அதுக்கு ஒரு நெய் தீபம் போடுங்க. மேடம் 3 மணி ஆச்சு, சாப்பிட வரலையா? இருப்பா, மூடி வச்சுடுப்பா. எல்லோரும் சாப்பிட்டாங்க, வீட்டில் 11 பேர் சாப்பிட்டாங்க மேடம், நீங்கள் மட்டும் சாப்பிட வரலையே. பரவாயில்லைப்பா, மனசு சரியில்லை. ஏன்னா எல்லாம் நல்லா படிச்சிருக்குதுங்க, அதுங்களுக்கு தகுந்த நல்ல வேலை அமையலை, அந்த அம்மா கவலை. அப்போ அந்த சாப்பாடு 3 மணி ஆச்சு கூட அந்த சாப்பிட மனசு இஷ்டம் இல்லை. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நல்ல பதவி, குழந்தைகளுக்கு ஒரு நல்ல உத்தியோகம், வீட்டில் ஆரோக்கியம், வீட்டில் மனசாந்தி, நித்திய சுமங்கலா பாக்கியம் இதெல்லாம் உண்டாகிறதுக்கு அந்த மஞ்சள் தூளில் கோலம் வரையணும். எப்போ? ரோகிணி நட்சத்திரத்தில். அந்த ரோகிணி அமாவாசை இந்த நட்சத்திரத்தில் கோலம் வரைந்து அந்த நெய் தீபம் போடும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனந்த கோடி கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். முடிந்த வரையிலும் இந்த வளர்பிறையில் அந்த இதை தீபத்தை போடுங்க. இந்த அபூர்வ விஷயத்தை எழுதி வச்சுக்கோங்கம்மா. இந்த பீடத்தில் நவராத்திரி விழா மறுபடியும் சொல்கிறேன், அக்டோபர் 3ஆம் தேதி பிறந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரையிலும் அந்த விழா நடைபெறுகிறது. நவராத்திரி பூஜை நடக்கக்கூடிய இடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம், செஞ்சி மெயின் ரோட்டில் பெலாக்குப்பம் என்ற கிராம எல்லையில் தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. அவசியம் பூஜைக்கு பதிவு பண்ணுங்க. அதே போல் வளர்பிறையில் திருமணத்துக்கு, உத்தியோகத்திற்கு, அதே மாதிரி சொந்த வீடு அமையறதுக்கு, நம்ம பசங்க நல்ல மார்க் எடுக்கணும் தாயை முக்கியமாக. அதே மாதிரி சம்பாதிக்கிறது வீட்டில் தங்க மாட்டேங்குது. என்ன தங்க மாட்டேங்குது? அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கிறதுக்கு அந்த வளர்பிறையில் 7 பிள்ளையாரை தரிசனம் பண்ணோம்னாக்க அந்த வீட்டில் அது சீக்கிரத்தில் உத்தியோகம் கிடைக்கும். அது சீக்கிரத்தில் ஒரு கல்யாணம் ஏற்பாடாகும் ஓரிரு மாதத்தில். அதே மாதிரி அவங்க வீட்டில் ஒரு வம்சம் தழைக்கும் இந்த ஆண்டு இறுதியில். அதனால் அவசியம் வளர்பிறையில் திங்கக்கிழமையாக பார்த்து 7 பிள்ளையாரை தரிசனம் பண்ணுங்க. நீங்கள் நினைத்த வரம் கைகூடி வரும். அப்புறம் அம்மா, உங்கள் நிகழ்ச்சியை நிறையா பார்க்குறோம், சொல்ல முடியல தாயே. இல்லைம்மா, சொல்கிறீங்க, பிரச்சனைகள் தான் தாயே. அதாவது எனக்கு எல்லாத்தையும் கேட்க தெரியல, உன்னுடைய அனுக்கிரகம் தான் வேணும் அப்படின்றவங்க பார்க்குறாங்க. எல்லாம் கேட்க தோணுது, அங்கே நிகழ்ச்சியை பார்க்கும்போது எதுவும் கேட்க தோணலை. பார்த்துக்கினே இருக்கிறோம் நிகழ்ச்சியை, இந்த ப்ரோக்ராமை மை மறந்து பார்த்துட்டு இருப்பீங்க. என்னென்னா எதை கேட்குறது, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் அவளுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளார கோபம் ஒரு பக்கம், கண்ணீர் ஒரு பக்கம். உன்னை சரணடைந்தேன் பராசக்தி, ஏதாவது ஒரு விடை கிடைக்குமா அம்மா? அவ்வளோ வெண்ணெய் எடுத்துக்கோங்க அழகாக வீட்டில். அந்த வெண்ணெயை வாழை இலையிலையோ பாக்கு மட்டையிலையோ ஒரு தட்டுலேயோ, அந்த தட்டில் மடி தட்டாக இருக்கட்டும், அந்த வெண்ணெய் பாக்கு மட்டை வாழை இலை அந்த வெண்ணெயில் பாதம் வரைங்க. அழகாக கெட்டியாக இருக்கும் வெண்ணெய், லட்சணமாக அழகாக பாதம், கிருஷ்ணருடைய பாதம், 2 பாதம், குழந்தை பாதம் வரைவீங்களே, இப்போ ஜென்மாஷ்டமி வரைஞ்சிருப்பீங்க வாசலில் அழகாக. அந்த வெண்ணெயிலேயே அழகாக கெட்டியாக பாதம் அழகாக ரெடி பண்ணி அந்த வெண்ணெயில் பாதம் வரைந்து, எப்போ வரையணும்? ரோகிணி அன்னைக்கு நட்சத்திரம் என்னைக்கு ரோகிணி வருதுன்னு பாருங்கள். அடுத்தது அஷ்டமி திதி எப்போ வருதுன்னு பாருங்கள். ஏதாவது ஒரு நேரத்தில் அந்த வெண்ணெய் பாதத்தை வரைந்து துளசி தளம் போட்டு ஹரி பரந்தாமா ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் அப்படின்னு ஒரு ஆரத்தி. இல்லை கோவிந்தா 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 உங்கள் பாஷையில் ஓம் நமோ நாராயணான் ஒரு ஆரத்தி பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த வெண்ணெய் பூஜை ரூமில் இருக்கட்டும். கொஞ்சம் நாழி பொறுத்து குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த வெண்ணெயை பிரசாதம் மாதிரி கொடுத்துட்டு துளிப்போகிறோம். நீங்களும் அந்த துளசியும் வெண்ணெயும் எடுத்துக்கோங்க. அப்படி பண்ணும் பொழுது உங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய ஒரு வளர்ச்சி பணிகள் சுபம். அதே மாதிரி தனதானிய சம்பத்து நிரம்பி வழியணும் தாயே. அந்த தனதானிய சம்பத்து நிரம்பி வழியுமாம். அந்த வீடு ஒரு ஆனந்த நிலையமாகும்.
சரி தாய், மாதம் ஒரு தடவை நான் ஒரு வெண்ணெய் பாக்கெட்டு வாங்கி வந்து சின்னதாக அழகாக குழந்த பாதத்தை மட்டும் வரைந்து ஒரு துளசி தளம் போட்டு ஒரு ஆரத்தி பண்ணிடுற ரோகிணி அன்னைக்கு செய்யுங்கம்மா. அப்படி செய்யும் பொழுது அந்த வெளியே இருக்கிற மகாலட்சுமி வீட்டுக்குள்ளார வந்துடும். வெளியே இருக்கிற மகாலட்சுமி வீட்டுக்குள்ளார வந்துடும். அவசியம் செய்யுங்க. சகல செல்வம் உண்டாகும், சகல க்ஷேமங்கள் உண்டாகும், வாழ்க்கை உங்களுக்கு திருப்பி கிடச்சிடும். அதை சொல்லுங்க தாய். வாழ்க்கையே தொலைச்சிட்டு உட்காந்துருக்கிற வாழ்க்கைன்னா மனைவி மக்கள் ஒரு பக்கம் சொல்லுவாங்க, வாழ்க்கை இன்னொன்று இருக்குது, பொருளாதாரமும் பதவியும் தொழில், இதெல்லாம் கூட வாழ்க்கையில் அதனுடைய ஒரு அங்கம். அது திருப்பி உங்களுக்கு கிடச்சணும். சத்துரு தொல்லைகள் அகலும். அதை இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா. சத்துரு தொல்லைகள் அகலும். நிறைய இருக்கும்மா, தெருவிலேயே இருக்குது நிறைய சத்துரு தொல்லைகள் அப்படின்வாங்க. அதாவது விரும்பிய இருப்பிடம் கைகூடும், விரும்பிய மழலை செல்வம் கைகூடி வரும், திருவருள் உண்டாகும். இதை பண்ணும் பொழுது அந்த மகாலட்சுமி சாநித்தியமாக இருப்பாளாம். நிகழ்ச்சி எல்லாரும் உங்களை சுவாரஸ்யமாக பார்க்குறீங்க. அதே போல் இப்போ 12 மாதத்துக்கு ஆங்கில மாதத்துக்கு நம்ம வீட்டில் பூஜை ரூமில் வச்சா செல்வந்தனாக இருப்பாய். அடாடா, மறுபடியும் சொல்லுங்கம்மா. செல்வந்தனாக திகழ்வாய், செல்வந்தனாக நீ வெற்றி நடை போடுவாய், செல்வந்தனாக நீ திகழ்வாய். அப்படின்னா செல்வந்தனாக திகழணும் தாயே. என் பொண்ணு செல்வந்தனாக இருக்கணும், என் பையன் செல்வந்தனாக இருக்கணும். எங்கள் வீட்டுக்காரர் கல்யாணம் ஆகி தாயே 22 வருஷம் ஆச்சு, ஊருக்கு பணக்காரனை தவிர என் வீட்டுக்கு ஏழையாகவே இருக்காருமா அப்படின்றாங்க. செல்வந்தனாக இருக்கணும் அவர் அப்படின்றாங்க. இதை நிகழ்ச்சி பார்க்குற விழுந்து சிரிப்பிங்க. நம்ம வீட்டு கதை தான் அம்மா சொல்கிறாங்க அங்கே அப்படின்னுவீங்க சில பேர். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க 90% அந்த ஜனவரி மாதத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் பூஜை ரூமில் தவழக்கூடிய கிருஷ்ணன் இருந்தால் அந்த ஜனவரி மாதம் பிறந்தவன் ஐஸ்வர்யம், அதாவது ஆண் பெண் இருவருக்குமே சொல்கிறேன். ஒரு அம்மா ஜனவரியில் பிறந்திருக்கீங்க, ஒரு ஐயா ஜனவரியில் பிறந்திருக்கார். அவங்க வீட்டில் அந்த பூஜை அறையில் தவழக்கூடிய கிருஷ்ணன் இருக்க வேண்டும். அப்பொழுது ஐஸ்வர்யத்திற்கு நீங்கள் அதிபதியாக திகழ்வீர்கள். உடனே வாங்கிடுற தாயே, வீட்டில் இருக்க தாயே. அதுக்கு ஒரு சிறப்பாக ஒரு பித்தளை தட்டு வாங்கி கிருஷ்ணனை தவழக்கூடிய கிருஷ்ணனை தூக்கி முன்னாடி கூட உட்கார வைக்கிறேன் தாயே. செய்யுங்க. அதே போல் பிப்ரவரி மாதம் பிறந்தவர்கள் வெள்ளரிக்கண்ணில் கணபதி ஆன ஒன்று பூஜை அறையில் வைக்கணும். செல்வந்தனாக திகழ்வீர்கள். அஷ்டலக்ஷ்மி புத்திரன் போகிறான் பாருப்பா, அந்த அம்மா கிட்ட அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் இருக்குப்பா. அந்த ஒரு பாக்கியத்தை உடனே அனுகிரகம் பண்ணுவாளாம். அந்த பிப்ரவரி மாதம் பிறந்தவர்கள் பூஜை ரூமில் வெள்ளரிக்கண் பிள்ளையார் பூஜை அறையில் இருந்தால் அந்த ஐஸ்வர்யமானது அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிடுவாளாம் மகாலட்சுமி. அதே மாதிரி மார்ச் மாதம் பிறந்தவர்கள் வெள்ளியில் சிறிய வேல், முருகனுடைய வேல் வாங்கி பூஜை ரூமில் வைங்க. இந்த மார்ச் மாதத்தில் பிறந்தவர்கள் 5 நாள் ஏழையாக இருக்கிற தாயே, 5 நாள் பணக்காரராக இருக்கிற தாயே, அந்த தோஷம் நிவர்த்தியாகி அந்த மார்ச் மாதம் பிறந்தவர்கள் ஐஸ்வர்யம் நிரம்பி தாய்மார்களே. அதே மாதிரி ஏப்ரல் மாதம் பிறந்தவர்கள் கங்கையினுடைய ஜலம் பாத்திரம் இருக்கும், அந்த பாத்திரம் பூஜை ரூமில் ஒரு பக்கம் இருக்கணும். அந்த ஏப்ரல் மாதம் பிறந்தவர்கள் கங்கை ஜலம் வீட்டில் இருந்தால் அவர்கள் அஷ்டலக்ஷ்மியினுடைய கை, அது அவங்க கையில் தாண்டவமாடும் அஷ்டலக்ஷ்மி கடாட்சம்மா அந்த அம்மா கிட்ட. அவர்கிட்ட அந்த வெற்றி திருமகள் அவர்களை பற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஏப்ரல் மாதம் பிறந்தவர்களுக்கு வீட்டில் பூஜை ரூமில் கங்கையினுடைய ஜலம் இருக்க வேண்டும். அடுத்தது மே மாதம் பிறந்தவர்கள் மகாலட்சுமி யந்திரம் பூஜையில் இருக்கணும் உங்களுடைய பூஜை ரூமில். அந்த மாதிரி மே மாதம் பிறந்தவர்கள் அந்த அஷ்டலக்ஷ்மி யந்திரமோ மகாலட்சுமி யந்திரமோ ஒன்று வாங்கி அதை பூஜையில் வைக்கணும். முடிந்தால் நீங்கள் அவசியம் அந்த யந்திரத்தை நேரடியாக நவராத்திரியில் வரும்போது கூட கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்கு ஏதாவது ஒரு அன்னதான சாமான் கொடுத்துட்டு. அடுத்தது ஜூன் மாதம் பிறந்தவர்கள், அதாவது வெள்ளி விக்கிரகம் உங்களுடைய வீட்டில் பூஜை ரூமில் இருக்கணும். அந்த வெள்ளி விக்கிரகம் உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் இருந்தாக்க அந்த ஜூன் மாதம் பிறந்தவர்கள் ஐஸ்வர்யம் நிரம்பி வழியும் உங்களுடைய வாழ்க்கையில். வெள்ளி விக்கிரகம்னா புரியல தாயே, பிள்ளையாரா, அன்னபூரணியா, மகாலட்சுமியா, கிருஷ்ணனா, எதை சொல்கிறீங்கம்மா? எது கிடைக்குதோ ஒரு வெள்ளியில் விக்கிரகம் வாங்கி அந்த ஜூன் மாதம் பிறந்தவர்கள் பூஜை அறையில் வைக்கும் பொழுது ஐஸ்வர்யத்திற்கு சொந்தமானவர்கள், எல்லாம் அஷ்ட ஐஸ்வர்யத்திற்கு சொந்தமானவர்கள். அதாவது 7 தலைமுறைக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை அனுகிரகம் பண்ணிகிட்டே இருப்பாளாம். அந்த ஜூன் மாதம் பிறந்தவர்களுக்கு அந்த வெள்ளியில் விக்கிரகம் பூஜை ரூமில் இருக்கணும். அடுத்தபடியாக ஜூலை மாதம் பிறந்தவர்களுக்கு பூஜை ரூமில் ஸ்ரீ சக்கரம் இருக்கணும்.
அந்த ஸ்ரீசக்கரம் பீடத்துக்கு வரும்பொழுது நவராத்திரியில் கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கு என்ன நிதி ஆகுமோ அம்மாவுக்கு கொடுத்து, பூஜைக்கு அம்மாவுக்கு கொடுத்து அதை வாங்கிக்கோங்க. அப்படி ஜூலை மாதம் பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய கரங்களாக இருக்கீங்களே தவிர உங்களுக்குன்னு எடுத்து வச்சுக்க மாட்டேன்றீங்க. எல்லோரும் கொடுத்துனே இருக்கீங்க, கொடுக்க தான் முடியுதே தவிர இது எடுத்து வச்சுக்க முடியல. ஏங்க ஒரு 100 ரூபா செலவு பண்ணிக்கல, ஒரு 50 ரூபா வீட்டில் வச்சுட்டு போ. தொடாது, இன்றைக்கி நல்ல காரியம் நடக்குது, அதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்றாரு. அந்த ஜூலை மாதம் பிறந்த ஆண் பெண் இருவருக்குமே அந்த குணம், அள்ளி கொடுப்பதில் உங்களை மாதிரி யாரும் இல்லை. அந்த ஜூலை மாதம் பிறந்தவர்கள் ஸ்ரீசக்கரம் பூஜைறையில் வைக்கும் பொழுது அந்த ஐஸ்வர்ய மகாலட்சுமி உங்களுடைய ஜாதகத்தில் வந்து உட்காந்துருவாளா, உங்களுடைய வீட்டில், உங்கள் பூஜை அறையில், உங்கள் வாக்கில், உங்கள் பீரோவில், உங்கள் கையில் வந்து உட்காந்துருவாளா, நிரம்பி இருப்பாளா. அதே போல் ஆகஸ்ட் மாதம் பிறந்தவர்கள் உடுப்பி கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தை பூஜை ரூமில் வைங்க. அதாவது நல்ல குணம் இருக்குப்பா அவருக்கு, சந்தர்ப்பம் வரணும்பா. என்ன வரல? சந்தர்ப்பம் வரணும். எந்த வழியில் வரலை தாயே, சந்தர்ப்பம் வரும், இன்றைக்கி வரும், நாளைக்கு வரும். நானும் நிறைய பேரை கேட்டேன். யாருக்கு? அந்த ஆகஸ்ட் மாதம் பிறந்தவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் வரணும். அந்த உடுப்பி கிருஷ்ணனுடைய விக்கிரகம் சின்னதாக வாங்கி பூஜை ரூமில் வைங்க, அந்த சந்தர்ப்பம் வந்துடும் உங்களுக்கு. அதாவது அந்த ஐஸ்வர்யம் உங்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி செப்டம்பர் மாதம் பிறந்தவர்கள் அதாவது சுவாமி அறையில் செம்பு விக்கிரகம் வைக்கணும். செம்பில் செய்த விக்கிரகம் அதை பூஜை அறையில் வைக்கும் பொழுது அவர்கள் ஐஸ்வர்யத்திற்கு அதிபதி ஆவார்கள். இந்த செப்டம்பர் மாதம் உள்ளவர்கள் அதாவது வாக்கு வலிமை பெற்றவர்கள். அந்த செப்டம்பர் மாதத்தில் பீரோவில் தைரிய லட்சுமி இருப்பாளாம், மற்ற 7 லட்சுமி அங்கே வெளியே வாசலாண்டியே நிற்பாளாம். அந்த செப்டம்பர் மாதம் பிறந்தவர்கள் பூஜை அறையில் அந்த செம்பில், பியூர் செம்பு பாத்திரம்னு சொல்கிறோம், அந்த மாதிரி செம்புலேயே விக்கிரகம் கேட்டு ஒரு கணபதி விக்கிரகத்தை வாங்கி பூஜை அறையில் வைக்கும் பொழுது அந்த மகாலட்சுமி வீட்டில் வாசம் பண்ண ஆரம்பிச்சிடும். அவங்க முகத்தில் புன்சிரிப்பு வந்துடும் தானாகவே. அன்பு தாய்மார்களே, அதாவது அக்டோபர் மாதம் பிறந்தவர்கள் அதாவது சகல வேதங்கள் நிறைந்த ஒரு பாராயண புஸ்தகம் பூஜை ரூமில் இருக்கணும். ஏன்னா முற்பிறவியில் செய்த பாக்கியம்தான் இந்த அக்டோபர் மாதம் பிறந்தவங்கெல்லாம் பிரபலமாக இருக்காங்க. உங்களை சார்ந்தவங்க, உங்களால் நீங்கள் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் பிரபலமாக்கினே வர்றீங்க. நீங்களும் பிரபலமாக இருந்துட்டுருக்கீங்க. வீட்டுக்கு தேவையான ஒரு ஐஸ்வர்ய லக்ஷ்மி வேணும். அந்த அக்டோபர் மாதம் பிறந்தவர்களுக்கு அந்த வேத புத்தகங்கள், அதாவது சகல தேவதைகளுடைய விரத பாராயண புஸ்தகங்கள், இல்லை ஒரு லக்ஷ்மி சூக்தம் புஸ்தகம், அது படிக்க தெரியல தாயே, சரி ஒரு அபிராம அந்தாதி, லலிதா சகஸ்ரநாமம், அந்த மாதிரி வேதம், கணபதி சகஸ்ரநாமம், ஏதாவது ஒரு புஸ்தகம் அவங்களுடைய வீட்டில் பூஜை ரூமில் இருக்கணும். அந்த அக்டோபர் மாதத்தில் பிறந்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மி வந்து சாநித்தியமாக இருப்பாளாம். வளர்ச்சி பணிகள் தடையில்லாமல் நடக்குமா. உங்களை சுற்றி உங்களால் எல்லோரும் வளர்ச்சி பணிக்கு வராங்க, நீங்கள் வளர்ச்சி பணிக்கு வரணும், வாழ்க்கையில் வளர்ந்து வரணும் ஐஸ்வர்யத்தில். அன்பு தாய்மார்களே, நவம்பர் மாதம் பிறந்தவர்கள் வீட்டில் வெள்ளியில் தீபம் வாங்கி தீபம் போடணும். வாரம் தினம்தான் போடுறணும் தாயே. அப்போ வெள்ளி விளக்கில் தீபம் தானே போட சொல்கிறீங்க. பீரோவிலேருந்து எடுப்பா அந்த வெள்ளி விளக்கை, காமாட்சி விளக்கு டக்குன்னு எடுத்து வச்சு அந்த நவம்பர் மாதம் பிறந்தவர்கள் வெள்ளி தீபம் ஏற்றின்னு வந்தோம்னா அந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மி எப்பொழுதுமே சாநித்தியமாக இருப்பாளாம். உங்களுடைய வீட்டில், உங்களுடைய தொழிலில், உங்கள் பேங்க்கில், உங்கள் அக்கௌண்ட்டில். அதாவது பேங்க்கில் மகாலட்சுமி இருக்காமா, என் அக்கௌண்ட்டில் இருக்கணுமா அப்படின்னு வைக்கல, அது மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த மகாலட்சுமி நிரம்பி வரும் வழிவாளாம். நவம்பர் மாதம் பிறந்தவர்கள் வெள்ளி தீபத்தை வாங்கி பூஜை ரூமில் வைக்கணும். அதே மாதிரி டிசம்பர் மாதம் பிறந்தவர்கள் மகாலட்சுமி சிறிய விக்கிரகம், அதாவது இந்த உயரத்துக்கு மேலே இருக்கக்கூடாது விக்கிரகம் பூஜை ரூமில். இந்த உயரத்துலேயே இதில் கம்மியாக 2 அங்குலம் 3 அங்குலம் சின்னதாக ஒரு மகாலட்சுமி விக்கிரகம் வீட்டில் வைங்க. அதாவது வாழ்க்கையில் போயினே இருப்பாங்க, 2 தேங்காய் எடுத்தும் போகலாமேங்கிறது, சரி எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. இப்படி ஒரு உதவக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அந்த டிசம்பர் மாதம் பிறந்தவர்களுக்கு. அவர்களுடைய வாழ்க்கையில் கடந்த ஒரு 13 ஆண்டுகளாக பார்க்கும் பொழுது பெரிய வீடெல்லாம் இருக்குது. அப்புறம் அதுக்கேற்ற ஒரு நிதி சுமையும் ஒரு பக்கம் இருக்குது. அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தியாகி அந்த டிசம்பர் மாதம் பிறந்தவர்கள் வீட்டில் மகாலட்சுமி விக்கிரகம் ஒன்று வாங்கி பூஜை அறையில் வைங்க. சாநித்தியமாக மகாலட்சுமி அனுகிரகம் மழை பொழிய ஆரம்பிச்சிடுவா. ஐஸ்வர்யத்திற்கு சொந்தக்காரராவீர்கள்.
இதெல்லாம் நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். அவசியம் நவராத்திரி பூஜைக்கு பதிவு செய்யுங்கள். உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லோரும் சுவாரஸ்யமாக போயிருக்கும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், பார்க்கட்டும். சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யும்போது பொற்காலம் உருவாகும்போது தானாக பலாகுப்பம் ராஜராஜேஸ்வரி பீடத்துக்கு போகலாம். அம்மா என்றைக்கு ஊரில் இருக்கீங்க கேட்டுட்டு சந்தோஷமாக வந்து அம்பாளுக்கு ஒரு ரோஜா மாலை வாங்கி போடுவீங்க. நவராத்திரி பூஜையில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். சுபமஸ்து.